ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் படிஃபை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸாம்பிள் 1.1 எடுத்துக்காட்டு 1.1ல் பார்க்க போகிறோம். சம் என்னென்னா, இஃப் ஏ ஈக்குவல் டு 1,3,5 அண்ட் பி ஈக்குவல் டு 2,3 தென் ஃபைண்ட் ஏ கிராஸ் பி, அப்புறம் பி கிராஸ் ஏ. ஃபஸ்ட்டு இதில் 3 சப்டிவிஷன் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, ஏ கிராஸ் பி அண்டு பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஏ கிராஸ் பி போட போகிறோம். ஃபஸ்ட்டில் ஏ கிராஸ் பினா இதில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஏ இருக்குது, அப்போ ஏவில் உள்ள வேல்யூஸ் அப்படியே எழுதணும். 1,3,5 நடுவில் கிராஸ் குறி போட்டுக்கணும், இன்ட்டு. தென் பியோட வேல்யூ என்ன இருக்குது, 2,3. ரிலேஷனை பொறுத்தளவு தொடர்புன்னு அர்த்தம். ரிலேஷன்னா ஒன்றோட சேர்த்து எழுதணும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு 1ங்கிற நம்பரை எடுத்துக்கிறோம். ஏல 1ங்கிற நம்பரு பியில் உள்ள 2 நம்பரோடையும் சேரணும். இப்போ 1ங்கிற நம்பரை பொறுத்தளவு ஃபஸ்ட்டு 1 எடுத்துப்போம். உள்ளே செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கணும், உள்ளே சின்ன ப்ராக்கெட் ஸ்டார்ட் பண்ணிக்கணும். இப்போ 1ஓட 1,2 அடுத்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. 1,3 அவ்வளோதான். 1ஓட விட்டால் முடிஞ்சிச்சு. 1ஓட 2 ஜாயின் பண்ணிட்டோம், 1ஓட 3 ஜாயின் பண்ணிட்டோம். செகண்ட் 3,2 3ங்கிற நம்பர் இருக்கிறனால 3,2. அடுத்தது 3,3. தென் அடுத்தது என்னென்னா 5 இருக்குல்ல, ஸ்டார்ட் ஆகுது. ஏல 5 இருக்குது. 5,2 5,3 இவ்வளோ தான். இதுதான் ஏ கிராஸ் பிங்கிறது. ஏ ஃபஸ்ட்டு போட்டுட்டு பின்னாடி பிஏ போட்டுக்கிறோம். இது நம்பர் 1ன்னு எழுதிக்கிறோம், ஈக்குவேஷன் நம்பர் 1ன்ட்டு. செகண்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்க போகிறோம். பி கிராஸ் ஏ இதில் ஃபஸ்ட்டாக இருக்க நம்பர் என்னென்னா பி இருக்குது. இப்போ பியில் என்ன இருக்குது, 2,3 நடுவில் கிராஸ் குறி. செகண்ட் ஏ இருக்கனால ஏவோட வேல்யூ என்னது, 1,3,5. இப்போ இது ரெண்டையும் சேர்த்து எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு உள்ள நம்பரை ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். 2 இருக்குது ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில், அதை செகண்ட் ப்ராக்கெட்டில் உள்ள ஒவ்வொரு நம்பரோடையும் ஜோடி சேர்த்து போடணும். 2,1ன்னு எழுதலாம், அப்புறம் 2,3ன்னு எழுதலாம், அப்புறம் 2,5ன்னு எழுதலாம். செகண்டு 3 எடுத்துக்கிறோம். 3,1ன்னு எழுதலாம், 3,3ன்னு எழுதலாம், 3,5ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிங்க. இது செகண்டு. ஓகேவா? இப்போ செகண்ட் இது கண்டுபிடிச்சாச்சு. ஃபஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சிச்சு. ஏ கிராஸ் பியும் கண்டுபிடிச்சிட்டோம், பி கிராஸ் ஏவும் கண்டுபிடிச்சிட்டோம். இஃப் நாட் ஒய் ரெண்டு ஈக்குவலான்னு கேட்டிருக்காங்க. ஈஸ் ஏ கிராஸ் பி. செகண்டு ஈஸ் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி ரெண்டும் சேமாக இருக்கா, இல்லைன்னா ஏ சேமாக இல்லைன்னு கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஸ்டின் என்னென்னா, ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் சேமாக இருக்கா, அதில் உள்ள வேல்யூவும் இதில் உள்ள வேல்யூவும் சேமாக இருக்கான்னு பாருங்கள். எனி 1 செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், 1,2 இருக்குது, 1,3 இருக்குது, 3,2 இருக்குது. 1,2 இங்கே இல்லை, அதுக்கு பதிலாக 2,1 இருக்குது. 1,3 இல்லை, 3,1 இருக்குது. 3,2 இல்லை, 3,3 இருக்குது. அதில் அதாவது 1 இருந்தால் அதை சேர்க்கக்கூடாது. ஓகேவா? எல்லாமே இருக்கணும், எல்லாமே இல்லை. ஒரு சிலது மாறி இருக்குது. 3,3 மட்டும் தான் ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கும், இது எல்லாம் மாறி இருக்கும். அப்போ 2 ஈக்குவல் இல்லை, இஸ் நாட் ஈக்குவல்னு எழுதணும். ஏ கிராஸ் பி அண்ட் பி கிராஸ் ஏ இஸ் நாட் ஈக்குவல். ஏன்னா இங்கே எப்படி இருக்குன்னா, 2,1க்கு பதிலாக எப்படி இருக்குது, 1,2ன்னு இருக்குது. அதேமாதிரி 1,3க்கு பதிலாக எப்படி இருக்குது, 3,1 இருக்குது. ஸோ நாட் ஈக்குவல்னு எழுதிடுறோம். தேர்ட் சம் என்னன்னா, இதில் n ஆஃப் பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு n ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு n ஆஃப் ஏ கிராஸ் n ஆஃப் பி. ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு n ஆஃப் பி கிராஸ் ஏனாலும் ஏ கிராஸ் ஏனாலும் ஒரு சேமாக தான் கொடுத்துருக்காங்க. n ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு n ஆஃப் பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு n ஆஃப் ஏ இன்ட்டு n ஆஃப் பி அப்படின்னு சேமாக கொடுத்துட்டாங்க. இப்போ என்னன்னா, என்னங்கிறது எண்ணிக்கை மென்ஷன் பண்ணுது. என்னன்னா நம்பர்ஸ். ஃபஸ்ட் என்னது,
ஏ கிராஸ் பியில் எத்தனை நம்பர்ஸ்னு பார்க்க போகிறோம். ஏ கிராஸ் பி எங்கே இருக்குது? தோ கண்டுபிடிச்சிருக்கோம். 1 2 3 4 5 6 நம்பர்ஸ் இருக்குது. எத்தனை இருக்குது? 6. மூணுமே சேம் அப்படிங்கிறாங்க. ஷோ தட்னா நீ மூணுமே சேம்னு காட்டுங்க, மூணுத்தோட நம்பரும் சேமாக இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு என் ஆஃப் பி கிராஸ் ஏ பார்க்க போகிறோம். பி கிராஸ் எங்கே இருக்குது? இதோ இருக்குது. இதில் உள்ள நம்பர்ஸ் பாருங்கள். 2,1 2,3 2,5 3,1 3,3 அண்ட் 3,5. அப்போ மொத்தம் எத்தனை இருக்குது? 6 இருக்குது. ஓகே, 2 ஈக்குவலாக வந்துட்டு தேர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா என் ஆஃப் ஏ இன்ட்டு என் ஆஃப் பி. என் ஆஃப் ஏல எத்தனை இருக்குது? ஏ மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அப்போ என் ஆஃப் ஏ எத்தனை இருக்குது? ஏல எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள். 1, 3, 5 3 நம்பர்ஸ் தான் இருக்குது. அப்போ என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3. ஓகேவா? பி எத்தனை இருக்குது? 2, 3 2 நம்பர் தான் பியில். அப்போ என் ஆஃப் பி ஈக்குவல் டு 2. இங்கே ரெண்டுத்துக்கும் நடுவில் இன்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ எப்படி எழுதணும்னா என் ஆஃப் ஏல 3 இன்ட்டு பியில் 2 3 இன்ட்டு 2 6. அப்போ மூணுமே சேம் வேல்யூ வந்துருச்சு. 6 6 6ன்னு வந்துருச்சு. அப்போ எப்படி சொல்லணும்னா என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ இன்ட்டு என் ஆஃப் பி. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஓகேவா? இப்போ செகண்ட் சம்முக்கு போவோம். எக்ஸாம்பிள் 1.2ல் போகிறோம். 1.2 பொறுத்தளவு அவங்களே கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில்? ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு 3,2 3,4 5,2 5,4. தென் ஃபைண்ட் ஏ அண்ட் பி. அவங்க ஏ கிராஸ் பின்னே கொடுத்துட்டாங்க. நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா லாஸ்ட் கணக்கில் ஏ கிராஸ் பி தான் நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ அவங்களே கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு இதில் ஏ எங்கே இருக்குது, பி எங்கே இருக்குது அப்படின்னு நம்மளை எழுத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் எழுதும்போது ஆன்சர் எழுதும்போது சொல்யூஷன் எழுதி ஸ்டார்ட் பண்ணுங்கள், தீர்வுன்னு எழுதி ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ ஏல எத்தனை இருக்குது, என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். பியோட வேல்யூ என்னென்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி தான் எழுதணும். செட்ஸை பொறுத்தளவு கண்டிப்பாக செட் ப்ராக்கெட் வந்தே ஆகணும். ஓகேவா? இப்போ ஏவை பொறுத்தளவு என்னென்ன இருக்குது ஏல? இப்போ இங்கே ஃபஸ்ட்டு ஏ கொடுத்துருக்காங்க, பின்னாடி தான் பி. இப்போ ஃபஸ்ட்டு உள்ளவங்க எல்லாமே ஏவோட வேல்யூ 3. ஃபஸ்ட்டு உள்ளதெல்லாம் ஏ, 3யும் ஏ தான், இன்னும் இந்த 3யும் ஏ தான், 5ம் ஏவு தான், இந்த 5ம் ஏ தான். அப்போ ஃபஸ்ட்டு உள்ளவங்க எப்போது ஏவாக எடுத்துக்கிறோம், பின்னாடி பி வந்திருக்கிறதுனால பேக்கில் உள்ளவங்கலாம் பின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? அப்போ ஏல என்னென்ன இருக்குது? 3 இருக்குது. ஃபஸ்ட்டில் 3 2 டைம்ஸ் வந்திருக்கு. செட்ஸை பொறுத்தளவு ஒரு நம்பர் 2 டைம்ஸ் வந்திருந்தால் அது 1 டைமோட விட்டுருணும், ரிப்பீட்டடாக எழுதக்கூடாது. ஓகேவா? இப்போ 3 2 டைம் இருக்கனால ஒரு டைம் மட்டும் எழுதிக்கிறோம். சரி, நெக்ஸ்ட்டு 5 2 டைம் வந்திருக்கனால 5 ஒரு டைம் எழுதி விட்டோம். அப்போ 3,5ங்கிறது தான் என்னது? ஏவோட வேல்யூ. இப்போ பி செகண்ட் இருக்கனால 2 இருக்குது, 4 இருக்குது, 2 இருக்குது, 4. அதே 2ம் 4 தான். அப்போ 2,4 இவ்வளோ தான் ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ அவ்வளோதான். 2 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்குப்பாங்க. சரி, நெக்ஸ்ட் வந்து லெட் ஏ ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு என். என்னங்கிறது நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகேவா? 1 லெஸ் தென் எக்ஸு லெஸ் தென் 4ன்னு சொல்லிட்டாங்க. பி ஈக்குவல்ட்டுன்னு ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க, சி ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. தென் வெரிஃபை பண்ணணுமா? என்னென்னத்துனா கண்டுபிடிங்க, வெரிஃபை பண்ணி பாருங்கள் சேமாக வருதா என்னென்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் சப்டிவிஷன் எழுதிக்குவோம், கண்டுபிடிப்போம். ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. இப்போ இது ஓகே. இப்போ ஏபிசினா நமக்கு என்னன்னே தெரியலை, ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிச்சிப்போம். ஓகேவா? ஏ ஓகேவா, பி சி இதுக்கு வேல்யூ போட போகிறோம். இப்போ ஏல என்ன சொல்லியிருக்காங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸாக இருக்கணும். நேச்சுரல் நம்பர்னாலே நமக்கு தெரியும் என்னது, 1லேருந்து ஸ்டார்ட் ஆகிறது தான் நேச்சுரல் நம்பர். 1லேருந்து இருக்கணுமா, 4க்குள்ளே இருக்கணுமா, 1லேருந்து 4க்குள்ளே இருக்கணும். ஓகேவா? 1லேருந்து 4க்குள்ளே இருக்கணுமா. ஆனால் கீழே இந்த லெஸ் தென் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கீழே கோடு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், லைனு, அந்த 1ஐயும் சேர்த்துக்கணும். இங்கே ரெண்டுத்துக்குமே கோடு இல்லை. கீழே 1க்கு முன்னாடியும் பின்னாடியும் கோடு இல்லை, 4க்கு முன்னாடியும் கோடு இல்லை. அப்போ 1ஐயும் கண்டிப்பாக விட்டுணும், 4ஐயும் விட்டுணும். அவங்களுக்குள்ள இடைப்பட்ட நம்பர் எழுதணும், இன் பிட்வீனில் உள்ள நம்பர். இப்போ 1க்கும் 4க்கும் நடுவில் என்னென்னு சொல்லுவோம், 2ம் 3 மட்டும்தான். ஓகேவா? கீழே கோடு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதையும் சேர்த்து எழுதணும். செகண்ட் பி வேல்யூவை பாருங்கள், ஹோல் நம்பர்னா 0லேருந்து ஆரம்பிக்கணும். ஆனால் 0க்கு கீழே கோடு இருக்குது. அப்போ கண்டிப்பாக இங்கே யார் வரணும், 0 வரணும்.
2க்குள்ளே இருக்கணும், 2 வரக்கூடாது. 2க்கு கீழே கோடு இல்லை, லைன் இல்லை. ஓகேவா? அப்போ 0,1 மட்டும்தான். சிக்கு வாங்க. நேச்சுரல் நம்பராக இருக்கணும், அதாவது கண்டிப்பாக 1 லைன் ஸ்டார்ட் ஆகணும். 3க்குள்ளே இருக்கணும். ஓகேவா? 3க்குள்ளே இருக்கணும், 3 வரக்கூடாது. அப்போ 1ம் என்ன சொல்லலாம், 2 மட்டும்தான். இப்போ இவங்க தான் ஏபிசியோட வேல்யூ. இவங்கள வச்சு போட போகிறோம். இப்போ லெஃப்ட் சைட் தனியாக கண்டுபிடிச்சி பார்க்கணும், ரைட் சைட் தனியாக கண்டுபிடிச்சி பார்க்கணும். ரெண்டோட ஆன்சரும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்க போகிறோம். லெஃப்ட் சைடில் யார் யார் இருக்கானா, ஏ கிராஸ் பி யூனியன் சி. ஓகேவா? இப்போ லெஃப்ட் சைடில் எப்போதுமே ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ப்ராக்கெட்டில் உள்ளவங்கள தான் ஃபஸ்ட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணணும், கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் யார் இருக்கா, பி யூனியன் சி. அப்போ பி ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க. பியோட வேல்யூ என்னது, 0,1. யூனியன் சி என்ன இருக்குது, பின்னாடி இருக்காங்க. சியோட வேல்யூ என்ன, 1,2. இப்போ யூனியன்கிறது இவங்க ரெண்டு பேரும் என்ன எழுதணும், சேர்த்து எழுதணும், யூனியன் பண்ணி எழுதணும். ஓகேவா? அப்போ ரெண்டையும் சேர்த்து அப்படியே எழுதுவோம். 0,1, மறுபடி 1 வருது, ஆனால் 1 திருப்பி எழுதக்கூடாது, ரிப்பீட்டடாக செட்ஸில் எழுதக்கூடாது. 0,1,2. இதுதான் பி யூனியன் சியோட வேல்யூ. இப்போ நம்ம பி யூனியன் சி மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த பி யூனியன் சியை பின்னாடி போட்டு ஏவை முன்னாடி போட்டு ஒன்று கண்டுபிடிக்கணும். அப்போ ஏ கிராஸ் பி யூனியன் சி. ஏ கிராஸில் எழுதியிருக்காங்க. ஏ என்ன இருக்குது, 2ம் 3யும் இருக்குது. கிராஸ் பி யூனியன் சி என்ன இருக்குது, 0, 1, 2. ஓகேவா? இப்போ இவங்கள கிராஸ் பண்ணி எழுதணும். கிராஸ்னாலே ஜோடி ஜோடியாக எழுதுறது. 2,0, 2,1, அப்புறம் 2,2, 3,0, 3,1, 3,2. ஓகேவா? இதுதான் இதுக்குரிய ஆன்சர். அப்போ ஃபஸ்ட்டு ஒரு சைடு கண்டுபிடிச்சிட்டோம், லெஃப்ட் சைடு. நெக்ஸ்ட்டு ரைட் சைடு கண்டுபிடிப்போம். அதோட ஆன்சரை ஈக்குவலாக வந்தால் ரெண்டும் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகேவா? வெரிஃபை பண்ணிடலாம். செகண்டு, ஏ கிராஸ் பி ரைட் சைடில் இருக்குது யூனியன் ஏ கிராஸ் சி. எப்போதும் நான் ப்ராக்கெட்டில் உள்ள தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன். ஏ கிராஸ் பியை ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போமா? ஏ கிராஸ் பியில் என்ன இருக்குது, ஏ என்ன இருக்குது, 2,3. பியில் என்ன இருக்குது, 0,1. ஓகேவா? இப்போ கிராஸ் பண்ணி எழுதணும். 2,0, 2,1, 3,0, 3,1. இப்போ ஒரு பக்கம் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்க போகிறோம். ஏ கிராஸ் சி. ஏ என்ன இருக்குது, 2,3. கிராஸ் சி என்ன இருக்குது, 1,2. ஓகேவா? 1,2. இப்போ இது ரெண்டையும் கிராஸ் பண்ண போகிறோம். 2,1, 2,2, 3,1, 3,2. இப்போ ரெண்டையும் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. இப்போ ரெண்டையும் சேர்த்து எழுத போகிறோம். ஏ கிராஸ் பி என்ன இருக்குது, நமக்கு ரெண்டையும் யூனியன் பண்ணி எழுத போகிறோம். ஏ கிராஸ் பியை பொறுத்தளவு நம்ம முன்னாடி கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள். 2,0, 2,1, 3,0, 3,1 யூனியன் ஏ கிராஸ் சி. இப்போ கண்டுபிடிச்சோம்ல, என்ன கண்டுபிடிச்சோம், 2,1, 2,2, 3,1, 3,2. ஓகேவா? இப்போ ரெண்டு என்ன பண்ண போகிறோம், யூனியன் பண்ண போகிறோம். யூனியன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு உள்ள நம்பரில் உள்ளது அத்தனையுமே ஃபஸ்ட்டு எழுதிடுங்க. பின்னாடி உள்ள நம்பரை எழுதும் போது தான் ரிப்பீட்டடாக வந்தால் விட்டுடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு உள்ளதில் அப்படி எழுதுங்க. 2,0 இருக்குது, 2,1 இருக்குது, 3,0 இருக்குது, 3,1 இருக்குது. அடுத்தது யூனியன் சேர்த்து எழுதுங்க. 2,1 இல்லை, அதனால் எழுதிக்கிறோம். 2,2வும் இல்லை, அதனால் எழுதிக்கிறோம். இங்கே பாருங்கள், 3,1 ஆல்ரெடி இருக்குது. ஓகேவா? 2,1ம் ஆல்ரெடி இருக்குது. அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது ரெண்டாவது ஈக்குவேஷன். இப்போ ஆல்ரெடி கண்டுபிடிச்சதையும் இதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் என்னென்ன வந்திருக்குன்ட்டு 2,1 அதுலேயும் இருக்குது. இந்த பாருங்கள், 2,0 அதுலேயும் இருக்குது, 2,1 இருக்குது, 2,2 இருக்குது, 3,0, 3,1, 3,1, 3,2. ஓகேவா? சரி, ஓகே. சாரி, இங்கே 3,2க்கு நான் அப்படி எழுதிட்டேன். 3,2 இருக்குது. ஓகேவா? தென் இப்போ பாருங்கள், இப்போ என்னென்னா 2,2
என்ன பண்ணியிருக்கேன்னா 2,0 எழுதியாச்சு, 2,1 எழுதிட்டேன், 3,0 எழுதிட்டேன், 3,1 எழுதிட்டேன். 2,1 ஆல்ரெடி எழுதிட்டோம், அதனால் வேண்டாம். 2,2 இதை எழுதியிருக்கேன். 3,1 ஆல்ரெடி எழுதிட்டோம், வேண்டாம். 3,2 இதோ இருக்குது. ஓகேவா, தூக்கி எழுதிட்டோம். இப்போ இதே ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் இருக்குது. அப்போ ஈக்குவேஷன் 1 ஈக்குவல் டு ஈக்குவேஷன் 2ன்னு எழுதிக்கிறோம். லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. சரி, ஓகே. இதில் செகண்ட் சப்டிவிஷனுக்கு போமா. செகண்ட் சப்டிவிஷன் கணக்கு A cross B intersection C equal to A intersection A cross B intersection A cross C. ஓகேவா, இப்போ இதுக்கு போகிறோம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு எடுத்துக்கங்க. நான் சொல்கிற மாதிரி லெஃப்ட் சைடில் யார் இருக்கா, A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C. ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ள B இன்டர்செக்ஷன் Cயை முடிக்க போகிறோம். பியோட வேல்யூ என்னது 0,1 ஆல்ரெடி சொன்ன மாதிரி. இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ என்னது 1,2. ரெண்டு வேல்யூவே எழுதிக்கிறோம். இன்டர்செக்ஷன் என்னன்னா ரெண்டுத்துல சேமாக உள்ளதை கிராஸ் பண்ணணும், கோடு கிளிக்கணும், கேன்சல் பண்ணிடணும். இப்போ ரெண்டுத்துலேயும் சேம்னா 0 இங்கே இருக்கா, இல்லை 1 இருக்குது ரெண்டுத்துலேயும் காமனாக. இப்போ 1 கிராஸ் பண்ணிட்டு கிராஸ் பண்ணதை மட்டும்தான் எடுத்து எழுதணும். அதான் இன்டர்செக்ஷன். ஓகேவா, கிராஸ் பண்ணதை மட்டும்தான் இன்டர்செக்ஷனில் எடுத்து, கிராஸ் பண்ணது 1 மட்டும்தான். இப்போ பேக் சைடில் உள்ள பி இன்டர்செக்ஷன் ப்ராக்கெட்டில் உள்ளதை கண்டுபிடிச்சிட்டோம். சிஏ பி இன்டர்செக்ஷன் சிஏ முடிச்சிட்டோம். இப்போ என்னன்னா ஏவை முன்னாடி போட்டு கிராஸ் பண்ணி பி இன்டர்செக்ஷன் சிஏ பின்னாடி போடணும். ஏ என்ன இருக்குது, ஏவோட வேல்யூ இங்கே பாருங்கள் 2,3. 2,3 இன்டர்செக்ஷன் என்ன போடுறோம், சாரி கிராஸ் 1ன்னு போடுறோம். ஓகேவா, கிராஸ் போட்டுங்க. இப்போ இதான் பண்ணணும், கிராஸ் பண்ணி எழுதணும். 2,1 அப்புறம் 3,1 ஒரே ஒரு வேல்யூ இருக்கனால 2,1 3,1ன்னு ஈஸியாக எழுதுகிறோம். இதுதான் இதில் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் வாங்க, RHS தான் செகண்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். A கிராஸ் B இன்டர்செக்ஷன் A கிராஸ் C. ஓகேவா, ஃபஸ்ட்டு A கிராஸ் B கண்டுபிடிக்க போகிறோம். A கிராஸ் Bயில் என்னென்ன இருக்குது, ஏல என்ன இருக்குது, ஏல என்ன இருக்குதுன்னு பாருங்கள் 2,3. ஓகேவா, கிராஸ் பியில் என்ன இருக்குது 0,1. இப்போ இது ரெண்டையும் என்ன பண்ணோம், கிராஸ் பண்ணி எழுதுறோம். எப்படி எழுதலாம்னா 2,0 2,1 3,0 3,1 அவ்வளோதான். ஓகேவா, அடுத்தது A இன்டர்செக்ஷன் சாரி A கிராஸ் C கண்டுபிடிக்க போகிறோம். A கிராஸ் C என்னது, A என்ன இருக்குது 2,3 தான். C என்ன இருக்குது 1,2 இருக்குது. இப்போ இது ரெண்டையும் எப்படி கிராஸ் பண்ணி எழுதலாம், 2,1 2,2 3,1 3,2. ஓகேவா, சரி. இப்போ இது ரெண்டும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, A கிராஸ் B இன்டர்செக்ஷன் A கிராஸ் C. இப்போ எழுதுங்க, A கிராஸ் Bயில் கண்டுபிடிச்சது 2,0 2,1 3,0 3,1. ஓகேவா, இன்டர்செக்ஷன் 2,1 2,2 3,1 3,2. இன்டர்செக்ஷன்னாலே கிராஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன். இப்போ 2,0 இருக்கா, இங்கே இல்லை. 2,1 ரெண்டுத்துலேயே இருக்குது, அப்போ கிராஸ் பண்ணிக்கலாம். 3,0 இருக்காது, அப்போ 3,1 இருக்குது. அப்போ யார் யார் இவங்க நம்ம கேன்சல் பண்ணவங்க மட்டும் எழுதுவோம். 2,1ஐயும் 3,1ஐயும் கேன்சல் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பேஜ் திருப்பிக்கிறேன். 2,1 3,1. அப்போ 2,1 3,1 இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் இங்கே 2,1 3,1 வந்துருக்கு, இதுலேயும் 2,1 3,1 வந்துருக்கு. அப்போ ரெண்டும் எப்படி இருக்குது, சேமாக இருக்குது. ஓகேவா, இப்போ LHS ஈக்குவல் டு RHS. ஓகே ஓகேப்பா, தேங்க்யூ.